சிம்மராசிக்காரங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். நன்மைகள் உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. சரிங்களா? சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொழில் சார்ந்து பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு நகர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். 5ஆம் அதிபதி 10ல் அமர்றார் குரு. கையில் ஒரு பண நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சிறப்பு. நீண்ட நாளாக வீடு கட்ட போகிறேன், இல்லை எப்போவோ கட்ட ஆரம்பித்தது அப்படியே பாதியில் நிற்குது, அவங்களுக்கு அந்த வீடு அமையிற காலகட்டம். தொழிலில் பிரச்சனைகளும் கடனும் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்குது. அப்போ நம்ம தொழில் அகலக்கால் வைக்கலன்னா கடன் இல்லை, அழகாக நகர்ந்து வந்துட போகிறோம், அவ்வளவுதான். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, கெடு பலன்கள் அப்படியே குறைஞ்சி நற்பலன்கள் அதிகரிக்கும். அப்போ இப்போ உங்கள் ஜாதகப்படி இது 50% வேலை செஞ்சே தீரும். நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக நடக்குமா இல்லை குறைச்சலாக நடக்குமா அப்படிங்கிறது இதை வச்சு நீங்கள் உறுதி செஞ்சுக்கிடலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். அனைவரும் நன்றாக இருக்க எல்லாம் வல்ல இறையருள் உங்களுக்கு துணை புரியட்டும். வருகின்ற தமிழ் புத்தாண்டு, குரோதி ஆண்டு என்று சொல்லக்கூடிய 60 தமிழ் வருடங்களில் 38வது ஆண்டு இந்த ஆண்டுங்க. இதற்கு குரோதி ஆண்டு அப்படின்னு பெயர். உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டு, இந்த 12 மாத காலகட்டம் எங்கெல்லாம் நன்மைகளை வழங்க இருக்கின்றது, அந்த இடங்களில் நம்ம எங்கெல்லாம் நன்மை வழங்கணும்னு சொல்கிறோமோ அந்த இடங்களில் நீங்கள் கூடுதலாக உங்களுடைய முயற்சியை, கூடுதலாக உங்களுடைய உழைப்பை செலுத்தி நற்பலன்களை இன்னும் சற்று அதிகமாக எடுத்துக்கிடலாம். எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்கணும், அதை தான் 2ஆம் கட்டமாக பார்க்க போகிறோம். அதாவது அந்த இடங்கள் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையாக அமையும். அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும், அந்த இடங்களில் பெருசாக நம்ம கவனம் செலுத்தாமல் அங்கிருந்து டிவியேட் ஆகி வெளியில் நின்றுட்டோம்னா அந்த தாக்கங்களை நம்ம குறைச்சிக்கிடலாம். அதனை அடுத்ததாக 3வது பாகமாக உங்களுடைய ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகள் இப்படி இருந்தால் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, இது நிச்சயமாக ஒரு 50% உங்களுக்கு பலித்தே தீரும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு 2024 உங்களுடைய வாழ்வில் என்ன ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது, என்ன மாற்றங்களை வழங்க இருக்கின்றது, வாருங்கள் பார்க்கலாம். சிம்மம், சிம்மராசி நேயர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் மக நட்சத்திரம், அப்புறம் பூர நட்சத்திரம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்தோட முதல் பாதம், இதில் பிறந்தவங்க சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு எங்கெல்லாம் ஏற்றம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். நண்பர்களே, இந்த புத்தாண்டை பொறுத்த மட்டிலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொழில் சார்ந்து பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு நகர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். 5ஆம் அதிபதி 10ல் அமர்றார் குரு. 10ல் குரு வந்தால் பதவியிடர் அப்படிலாம் பயப்பட வேண்டாம். வேலையில் இந்த காலகட்டம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாலும் வேலை இருக்கும். ஒரு சிலருக்கு வேலையில் விட்டு நீங்கள் வெளியில் வந்தாலும் இன்னொரு இடத்துல வேலை கிடச்சிரும். அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஆண்டு முழுக்க 10ல் குரு உங்களுக்கு இருக்க போகிறார். அவர் சில நல்ல இடங்களையும் பார்வை செய்கிறார். அந்த விதத்தில் உத்தியோகம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புதிதாக வேலை கிடைக்கிற நல்ல காலகட்டம். தாராளமாக வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்யுங்க. முதல்ல என்ன பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தர ஒரு அட்வைஸ் என்னென்னா, ரொம்ப சிறப்பான வேலை கிடைக்கும் அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் கிடைக்கிற வேலையை முதல்ல எடுத்துகிட்டு உள்ளே போயிருங்க. அதன் பிறகு அதிலிருந்து வளர்கிற வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு வருமானம், சாப்பாட்டுக்கு வழியை ஏற்படுத்திடணும். படிச்சுட்டு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க, சரிங்களா? வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். 2வது, குடும்பம் அமைகின்ற காலகட்டம். குடும்பஸ்தானத்தை குரு பார்வை செய்கிறார். திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டு மிக கடுமையான சிரமப்பட்டும் திருமணம் தாமதமாகிட்டு இருக்கு, அவங்களுக்கு இப்போ குடும்பம் அமையும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். அதனை அடுத்ததாக புத்திர பாக்கியம் உறுதி செய்யப்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகின்றது. ஆக புத்திர பாக்கியம் இனிதே கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டு சிம்மராசி நேயர்களுக்கு. அதனை அடுத்ததாக வருமானம் ரொம்ப சீரும் சிறப்புமா அப்படி இல்லை அப்படின்னாலும் கூட உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரு வருமான ஓட்டம் இந்த ஆண்டு கிடைக்கும். கையில் ஒரு பண நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சிறப்பு. நீண்ட நாளாக வீடு கட்ட போகிறேன், இல்லை எப்போவோ கட்ட ஆரம்பித்தது அப்படியே பாதியில் நிற்குது, அவங்களுக்கு அந்த வீடு அமையிற காலகட்டம். இல்லை வீடு ஏற்கனவே இருக்கிற வீடு தான், ஒரு பகுதி மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதை நான் ரீஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பழுது பார்க்குற வேலை ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ செலவு பண்ணி அந்த பழுது பார்க்குற வேலைகள் அதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம்.
ஆக அந்த வீடு கட்டுறது, சொத்து வாங்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு சிறப்பு. பெண்களை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஆபரண சேர்க்கைகளுக்கு அற்புதமான காலகட்டம். தாராளமாக நகை வாங்கி சேமித்து வைக்கலாம், எதிர்காலத்தில் அது பிள்ளைகளுக்கு உதவும், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக குழந்தைகளை பொறுத்த மட்டிலும் கல்வியில் இருந்து வந்த மிக கடுமையான மந்த நிலை அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சி பரவாயில்லைங்கிற அளவுக்கு நகருவாங்க. சுத்தமாக படிக்காமல் இருந்த பிள்ளை கூட இப்போ படிக்க ஆரம்பிக்கும். இப்போ டாப்பர் ஆயிடுவான்னு சொல்லலை, அது அவங்க ஜாதகத்தை பொறுத்தது. ஆனால் இந்த காலகட்டம் படிப்பில் இருந்து வந்த அந்த ஒரு அழுத்தம் இப்போ குறையும். அந்த அழுத்தம் குறையிறதுனால ஓரளவுக்கு நகர்ந்துருவாங்க படிப்பில். சரிங்களா? அதனை அடுத்துதான் தொழில் செய்கிறதுக்காகவோ அல்லது அந்த சொத்து வாங்கிறதுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ படிப்புக்காகவோ யாராலும் லோன் ட்ரை பண்ணுவீங்க இல்லையா பேங்க்கில், அவங்களுக்கெல்லாம் அந்த லோன் கிடைக்கக்கூடிய, வங்கி கடன் கிடைக்கக்கூடிய காலம் இது. அப்போ தாராளமாக அதுக்கு நீங்கள் முயற்சிக்கலாம், வங்கி கடன் கிடைக்கும், அதுக்கு சிறப்பு. சொந்த ஊரை விட்டு வெளியூர் யாரெல்லாம் போகிறதுக்கு முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிடலாம். குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு யாரெல்லாம் போக, இந்த துபாய், கத்தார் இந்த மாதிரியான இடங்களுக்கு யாரெல்லாம் போக முயற்சிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம், அதற்கு சிறப்பு. ஏற்கனவே சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்களில் போய் பழப்பு நடத்துகிறீங்க பாருங்கள், சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாடுகளில் போய் இப்போ தொழில் ஓடிக்கிட்டு இருக்கோம், உத்தியோகம் ஓடிக்கிட்டு இருக்கோம், குடும்பம் இங்கே இருப்பாங்க, அந்த மாதிரி குடும்பத்தை விட்டு வெளியிடங்களில் வேலை பார்க்குறீங்க பாருங்கள், அவங்களுக்கு வருமான ரீதியாக ஓரளவு சிறப்பாக இருக்கும். பூர்வீகத்தில் இருக்கிறவங்களை விட, தாயகத்தில் இருக்கிறவங்களை விட வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் அற்புதமாக அமையும். நண்பர்களே. அந்த விதத்தில் இந்த காலகட்டம் மேன்மை, அதுக்கு சிறப்பு. அதே போல் நோய் தொந்தரவுகள் ஓரளவு கட்டுக்குள் வரும். நான் சொல்கிறது எல்லாமே ஓரளவு. ஏன் இந்த ஓரளவு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சனியும் ராகுவும் கொஞ்சம் சாதகமற்ற இடங்களில் இருக்காங்க. இந்த குருவின் பார்வை சில நன்மைகளை கொடுத்தால் அது முழுமையாக அனுபவிக்க முடியாது, அதான் விஷயம். அதனால் ஓரளவு கட்டுக்குள் வருகின்ற காலகட்டம். தொழில் செய்பவர்களை காட்டிலும், நல்லா புரிஞ்சுக்கிடணும், தொழில் செய்பவர்களை காட்டிலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பரவாயில்லைங்கிற அளவுக்கு நகரும், ஒரு வருமான ஓட்டத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி தொழிலை கம்பேர் பண்ணும்போது வேலையில் பெஸ்ட் இந்த காலகட்டம். சரிங்களா? இது தாங்க, இந்த இடங்கள் தான் சிம்மராசிக்காரங்களுக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயம் இருக்குது, அவ்வளோதான் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆமாங்க, அவ்வளோதான் நன்மை அப்படிங்கிற அமைப்பு பொதுப்பலன் அடிப்படையில். சரி, எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்? இப்போ பாருங்கள், இந்த கவனமாக இருக்கணுங்கிற இடம்லாம் உங்களை பயம்புறுத்துறது கிடையாது. இந்த இடங்கள்லாம் கிரக அமைப்புகளின் அடிப்படையில் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறை பலன்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகம். அப்போ அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் நம்ம நிதானித்து செயல்பட்டுக்கிட்டோம், கவனமாக அகலக்கால் வைக்காமல் அப்படின்னா அதை நம்ம கடந்து வந்துடலாம். அதுக்காக தான் சொல்கிறது. சரிங்களா? அந்த விதத்தில் முதல் அமைப்பு, திருமணம்லாம் ஆயிரும், ஆனால் மன வாழ்க்கையில் அதிக கசப்புக்களை ஏற்படுத்துகிற காலகட்டம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? விட்டு கொடுத்து போங்க. மனைவி இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, இல்லை நம்ம கணவர் இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம ஏன் நின்று போராடிக்கிட்டு இருக்கிறது? அதை ஏற்றுக்கிட்டு நகர்ற ஒரு அமைப்புக்கு வந்துடணும். அதே போல் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு அந்த பிரிவினைகள் அல்லது வழக்குகள் அந்த மாதிரி போகிறதுக்கான அமைப்பும் இந்த காலகட்டத்தில் பலமாக உண்டு. அது நம்ம எதிர்மறையாக சிந்திக்க வேண்டாம், குடும்ப வாழ்க்கையில் அனுசரித்து போய்க்குங்க, அங்கு பிரச்சனைக்கான அமைப்பு உண்டு. இரண்டாவது, உடல்நிலையில் அடிக்கடி தொந்தரவுகள் வரும். குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்கும் வயதானவர்களுக்கும் ஹெல்த்து தொந்தரவுகள் அதிகம் ஏற்படுகின்ற காலகட்டம். அந்த விஷயத்தில் கவனிச்சிருந்துக்கணும். முறையான உணவு பழக்க வழக்கம், சரியான மருத்துவம் எடுக்க வேண்டியது அவசியம். அதனை அடுத்ததாக தொழில் அமைப்புகளில் அகலக்கால் வைக்கக்கூடாது நண்பர்களே. ஏன்னா இந்த ஆண்டு முழுக்கவும் பொருளாதார ரீதியாக பெரும் உயரங்களை வழங்குகின்ற அமைப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்கே பாருங்களேன், பெருசாக வருமானத்திற்கான அமைப்பு இல்லை. அப்போ நம்ம போயிட்டு அதிக முதலீடு போடுறது தவறு தானே? எல்லாருக்குமே புரியுது இல்லைங்களா இது? அப்போ கிரக அமைப்புகள் சாதகமற்று இருக்கும் பொழுது அளவுக்கு அதிகமாக உள்ள முதலீடுகளை தூக்கி வைக்காதீங்க. அப்புறம் முதலீட்டையே மீட்ட முடியல, அதனால் தொழில் நகர்வில்லை, அதனால் கடன் ஆயிடுச்சு அப்படின்னு கடனில் சிக்கிக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணோங்க, தொழிலில் பிரச்சனைகளும் கடனும் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்குது. அப்போ நம்ம தொழில் அகலக்கால் வைக்கலன்னா கடன் இல்லை, அழகாக நகர்ந்து வந்துட போகிறோம், அவ்வளவுதான். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, தொழிலில் பெரிதாக அகலக்கால் வைக்காமல் இருப்பது உங்களுடைய பொருளாதார வாழ்க்கைக்கு சிறப்பு நன்மையை தரும். பெரும் கடனில் சிக்காமல் அது உங்களை காத்து ரட்சிக்கும். அதான் பரிகாரம். சரிங்களா? அதனை அடுத்ததாக ஒரு சிலருக்கு இந்த வண்டி வாகனங்களில் நிதானத்தன்மையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது அவசியமானது.
ஏன்னா இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் நிதானித்து பயணிக்கிறது மிக மிக அவசியம். ஆக முக்கியமாக தொழில், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம், இந்த 3 அமைப்புகளிலும் சிம்ம ராசிக்காரங்க நிதானிச்சு இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா இந்த இடங்களில் தான் பிரச்சனைகள் அதிகமாக வரும். தொழிலில் அகலக்கால் வைக்காதீங்க பொருளாதார ரீதியாக, சரிங்களா? ஆக இந்த இடங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து அவசரப்படாமல் எல்லா செயல்பாடுகளையும் சிந்திச்சு இதை செஞ்சால் பின்விளைவு என்ன வரும் அப்படின்னு யோசித்து செஞ்சிங்கன்னா சிம்மராசிக்காரங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். நன்மைகள் உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது, சரிங்களா? இது கவனமாக இருக்கணுங்கிற இடம். ஆக முன்பு பார்த்ததும் இப்போ பார்த்ததும் பொது பலன். இதோட பலம் ஒரு 20%, சரிங்களா? 100க்கு ஒரு 20%. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுடைய ஜாதகத்திற்கு, சிம்மராசிக்காரர்களில் உங்களுடைய ஜாதகத்திற்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, சிம்மராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு உங்கள் ஜாதகப்படி எப்படி இருக்கும்? உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க, ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க. இந்த ராசி கட்டத்தில் சிம்மராசிக்காரங்களுக்கு ரிஷப ராசி இருக்கு இல்லையா, ரிஷப வீடு, உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற ராசி கட்டத்தில் சொல்கிறேன். ரிஷப வீட்டில் குருவோ அல்லது சுக்கிரனோ அல்லது சனியோ அல்லது புதனோ அமர்ந்திருக்கின்றார்கள் என்றால், நல்லா புரிஞ்சுக்கிடணும். உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தை எடுத்துக்கிட்டீங்க சிம்ம ராசிக்காரங்க, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ரிஷப வீட்டில் சுக்கிரனோ குருவோ புதனோ சனியோ அல்லது செவ்வாயோ அமர்ந்து இருக்கின்றார்கள் என்றால், இப்போ சொன்ன பாருங்கள் கெடுபலன்கள் இதெல்லாம் குறைஞ்சி நற்பலன்கள் அதிகரிக்கும். நான் சொன்ன கெடுபலன்கள்லாம் குறைஞ்சிரும், நற்பலன்கள் கூடுதலாக நடக்கும். அதே போல் உங்கள் சிம்ம ராசிக்கு நேர் 7ஆம் இடமான கும்ப வீட்டில், உங்கள் ஜாதகத்தில் சொல்கிறேன், கும்ப வீட்டில் குருவோ அல்லது சுக்கிரனோ இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தொழில் ரீதியாக என்ன நெருக்கடி வந்தாலும் அந்த வருமான ஓட்டம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த அமைப்பு உங்களுக்கு நன்மையை தரும். இப்போ பாருங்கள், இல்லை சார் நீங்கள் சொல்கிற மாதிரி கிரக அமைப்புகள் எதுவும் இல்லை, இப்போ நம்ம முன்பு சொன்ன பலன்களை அப்படியே எடுத்துங்க, அந்த 20% தான் அப்படி தான் நடக்கும். இல்லை சார் எனக்கு ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கா அப்படி, இங்கே கும்பத்தில் வந்து குரு இருக்கா அப்படி, அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால் கெடுபலன்கள் அப்படியே குறைஞ்சி நற்பலன்கள் அதிகரிக்கும். அப்போ இப்போ உங்கள் ஜாதகப்படி இது 50% வேலை செஞ்சே தீரும். நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக நடக்குமா இல்லை குறைச்சலாக நடக்குமா அப்படிங்கிறது இதை வச்சு நீங்கள் உறுதி செஞ்சுக்கிடலாம் உங்கள் ஜாதகத்தை கம்பேர் பண்ணி. ஆக அன்பு நண்பர்களே, இது உறுதியாக நடைபெறும், பார்த்துக்கிடுங்க. இப்போ முதல்ல நம்ம எங்கே நன்மைன்னு சொன்னமோ அங்கே உழைப்பை அதிகப்படுத்துங்க, எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொன்னமோ அங்கே அகலக்கால் வைக்காதீங்க. அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப அவசியமானது நண்பர்களே. இப்போ இறுதியாக பரிகாரம் அப்படிங்கிற பொழுது எங்கெல்லாம் நம்ம தவறு கவனமாக இருக்கணும்னு அடிக்கோடிட்டோமோ அங்கே நிதானிச்சிருப்பது தலை சிறந்த பரிகாரம். அதான் முதல் பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம். அதான் சும்மா நம்ம சாமி வணங்குறதுலாம் 2ஆம் பட்சம் நண்பர்களே. தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு நான் 2ஆம் கட்டமாக எதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, காவல் தெய்வங்கள் வழிபாடு, கருப்பசாமி, ஐயனார், சுடலை மாடன், சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கால பைரவ பெருமான், இந்த மாதிரி உங்களுக்கு அருகாமையில் எந்த காவல் தெய்வம் இருக்கின்றதோ அந்த காவல் தெய்வத்தை சனிக்கிழமைகள் தோறும் சென்று வழிபாடு செய்வது சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்றம். இப்படி தான் நண்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு அமைகின்றது. எல்லாம் வல்ல ஈசன் கருணையினால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லது அல்லாதது குறைந்தும் நல்லது மேலோங்கியும் வாழ அந்த இறைவன் அருள் புரியட்டும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.